Hi friends, welcome to Chennai Tamil Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னா சென்டோசா ஐலாண்ட் சிங்கப்பூரை பற்றி பார்க்க போகிறோம். சென்டோசா ஐலாண்ட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒரு டூ ஜஸ்ட் ஒரு 20 to 20 kilometers ஃபேர் அவேல இருக்கிற ஒரு ஐலாண்ட். அது சிங்கப்பூர்லேருந்து ஐலாண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட் அங்கே ரூல் பண்ணிட்டுருக்காங்க. சென்டோசா ஐலாண்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ராட்டினம் சென்டோசாலையும் இருக்கும். அந்த நாட்டோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் கரன்சி தான், சிங்கப்பூர் டாலரு. அந்த நாட்டோட கரன்சி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ராட்டினம் வந்து இந்த நாட்டில் இருக்குது. அது மட்டும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது சென்டோசாவில். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டோசா கரன்சி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலரு. ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 68 ரூபா 88 பைசா. சிங்கப்பூர் டாலர்ஸ் தான் சென்டோசா ஐலாண்ட் வந்து கரன்சியை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிசம் பிளேசஸ்லாம் இருக்குது சென்டோசா ஐலாண்டில். சிங்கப்பூரோட இங்கே அதிகமாக டூரிசம் பிளேசஸ்லாம் இருக்குது சென்டோசா ஐலாண்டில். இப்போ வந்து பேக்கேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. சென்டோசா ஐலாண்ட் டூரிசம் பேக்கேஜஸ் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இப்போது சிங்கப்பூர் போய்ட்டு சிங்கப்பூர்லேருந்து சென்டோசா போகிறது. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்லேருந்து ஃபெரி சர்வீசஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே பஸ்லாம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூரிசம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பர் பஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் சிங்கப்பூரில் ஓட்டுற மெட்ரோ பஸ்ஸஸ் எல்லாம் ஏசி பஸ்ஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் டாக்ஸிஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது, பைக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸு மெட்ரோ ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம சென்னையில் வந்து பஸ்ஸு மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஊர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் இதான் மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சென்னை மெட்ரோ ட்ரெயினோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது மெட்ரோ ட்ரெயின்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க மெட்ரோ ட்ரெயின்லாம் சென்டோசா ஐலாண்டில். சென்டோசா ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 years முன்னாடி சென்டோசா ஐலாண்ட் பார்த்திங்கன்னா 10 to 15 years முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஐலாண்டாக தான் இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டாங்க. சென்டோசா ஐலாண்டு நல்லா டூரிசமும் டெவலப் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூரோட இப்போ சென்டோசா ஐலாண்ட் தான் டூரிசம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ்லாம் கூட இங்கே ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சாங்கி ஏர்போர்ட்டு, சென்டோசா ஐலாண்ட் சாங்கி ஏர்போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு ஒரு நாளைக்கு. சிங்கப்பூரோட இங்கே தான் அதிகமாக ஃப்ளைட்ஸ் வந்துருக்கு. சிங்கப்பூரோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து சென்டோசா ஐலாண்டுக்கு வந்து இப்போ ஃப்ளைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. சென்னை, அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், அப்புறம் நிறைய இதுலேருந்து ஃப்ளைட்ஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட்ஸும் வந்துட்டுருக்கு. சென்னை மட்டும் இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, யூகே, கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாட்டிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. துபாயிலேருந்து கூட ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு. அப்புறம் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் போர்ட்ஸும் இங்கே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கேபிள் கார் வந்து இந்த ஒரு நாட்டில் வந்து நிறைய இடத்துல கேபிள் கார்லாம் இருக்கும். கேபிள் கார் ரைடு வந்து நீங்கள் போகலாம். இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேபிள் கார்ஸ்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கேபிள் காரு. அது மட்டும் இல்லை அவங்க பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள்ஸ் வந்து சென்டோசா ஐலாண்டில் இருக்காங்க. சிங்கப்பூர் சென்டோசா ஐலாண்டில் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தது. இந்த சென்டோசா ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மக்கள் இருந்தாங்க. இப்போ நிறைய மக்கள் இருந்தாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இங்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கம்மியான பில்டிங்ஸ் வந்து இப்போ நிறைய பில்டிங்ஸ் வந்து நிறைய டூரிசம் வந்துருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்டோசா ஐலாண்டில் வந்து இப்போ தமிழ் பீப்புள்ஸ் இங்கே நிறைய இருக்காங்க. தமிழ் கோயிலுங்களும் இங்கே நிறைய இருக்குது. அவ்வளோ சூப்பரான இடம் இந்த சென்டோசா ஐலாண்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கேபிள் கார் ரைட்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிசம் பிளேசஸ்லாம் இருக்குது. சூப்பர் பிளேசஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கேஜஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ட்ராவல் ஏஜென்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்மேட் ட்ரிப் வந்து இப்போ எல்லா நாட்டுக்கும் இப்போ வந்து டூரிசம் கூட்டு போகிறாங்க. சிங்கப்பூர் சென்டோசா ஐலாண்ட் கூட இப்போ டூரிசம் கூட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் பேக்கேஜஸ் வந்து ஜஸ்ட் 15,900 rupees ஒரு பர் பர்சன் ஹனிமூன் கப்புள்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாமல் வியட்நாம் பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 80,000 rupees பர் பர்சனுக்கு ஹனிமூன் பேக்கேஜஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. தாய்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 70,500 rupees தான் ஒரு பேக்கேஜ் ஒருத்தருக்கு பர் பர்சனுக்கு. 2 பேருக்கு பார்த்திங்கன்னா 40,000 வரும். மொரிஷியஸ் பேக்கேஜ், பாலி பேக்கேஜஸ் எல்லா பேக்கேஜஸும் இருக்குது. எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கைடு அப்புறம் பீச்சஸ் இங்கே நிறைய இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கைட்ஸ்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் ஹோட்டல் புக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ட்ராவலிங்கு, அப்புறம் டூரிசம்மு எல்லாமே சுற்றி காட்டுற இடம் ஃபுல்லாக இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக்கேஜஸ் டூரில் ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நம்ம காசு கொடுத்து போட்டுக்கணும் பால்மேட் ட்ரிப்பு. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான இடம்லாம் கொண்டு சுற்றி வராங்க. இப்போ வந்து நிறைய பசங்க சென்டோஸாக கூட இப்போ கொண்டு வர போகிறாங்களாம். அப்புறம் மலேசியா டூரிசம், சிங்கப்பூர், அதுக்கப்புறம் நிறைய பேக்கேஜஸ் கொண்டு வர போகிறாங்க இந்த பால்மேட் ட்ரிப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீச்சஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சஸ். எவ்வளோ கப்பலும் வந்துட்டு. இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு போர்ட் இன் ஏஷியா. பெரிய போர்ட்லாம் இருக்குது. ஆனால் பிஸியஸ்ட்டாக இருக்கும். எல்லா நாட்டோட கப்பல்களும் இங்கே வந்து நிற்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஐலாண்ட்ஸ் மேலேருந்து பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சஸ், ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது மேட்டைம் மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா
பழங்காலத்து மேரிடைமில் யூஸ் பண்ணது. அப்புறம் இப்போ யூஸ் பண்ண அந்த ஷிப்ஸு அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பழங்காலத்தில் அவங்க எப்படி யூஸ் பண்ணது, போட் ட்ரேடிங்கு அப்போ பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பழங்காலத்து போட்டு இதெல்லாம் கப்பல்கள், இதெல்லாம் பழங்காலத்து கப்பல்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். உள்ளே பழங்காலத்து போட்டில் வச்சுருந்த அந்த கப்பல்கள், அப்புறம் நிறைய இடங்கள் அப்படிலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சி அக்வாரியம். இங்கே பாருங்கள் சி அக்வாரியம் எவ்வளோ அழகான மீன்கள்லாம் இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீன்களும் இவங்க வளர்க்குறாங்க. ப்ளஸ் சி அக்வாரியம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மீன்கள் எல்லா மீன்களுக்கும் சுறா மீன் முதல் கொண்டு இங்கே இருக்குது. பாறை மீன், சுறா மீன், அப்புறம் டால்ஃபின் ஃபிஷ்ஷு எல்லா மீன்களும் இங்கே இருக்குது பார்க்கலாம் நீங்கள். இது வந்து 2க்கும் சேர்த்து தான் ஒரே காசாக வாங்குகிறாங்க. இந்த மேரிடைம் மியூசியம் அண்டு சி இதுக்கும் சேர்த்து சி செல்ஸ்க்கும் சேர்த்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. இங்கே ஷார்க் இருக்குது, அப்புறம் சுறா மீன்கள் இருக்குது, டால்ஃபின்னு, வேல்ஸு, அப்புறம் ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது பார்க்கலாம் நீங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கடலில் இருக்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இல்லை? சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. கடலுக்கு அடியில் எப்படி இருக்குது, கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இல்லை இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா சிங்கப்பூர் சென்டோசா ஐலாண்ட்லாம் போய் பார்க்கலாம், நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக பார்த்து. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மியூசியம். இந்த மிலிட்ரி மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து வார் நடக்கும்போது வந்து ஜாப்பனீஸ் வந்து இந்த சென்டோசா ஐலாண்ட் அட்டாக் பண்ணும்போது யூஸ் பண்ண இந்த மியூசியம். சென்டோசா ஐலாண்ட் வந்து ஜாப்பனீஸ் ஆண்டிருக்காங்க. இங்கே வார் டைமில் யூஸ் பண்ண அந்த வெஹிக்கல்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மிலிட்ரி வெஹிக்கல்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ்க்கும் ஜாப்பனீஸ்க்கும் நடந்த சண்டையில் யூஸ் பண்ண இந்த டேங்க்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது பீரங்கிகள், அப்புறம் லாரி, ஜீப் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ண இந்த பீரங்கிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க்ஸு, அப்புறம் இந்த பெரிய பெரிய வண்டிகள்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஜப்பான் வந்து கொஞ்ச நாள் ஆண்டுருக்காங்க. பிரிட்டிஷ் இருக்கும்போது கூட ஜப்பான் வந்து பிரிட்டிஷ் இது பண்ணிட்டு கொஞ்சம் ஆண்டுருக்காங்க. அப்புறம் திருப்பி பிரிட்டிஷ் கையிலே பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ரைட்ஸ்லாம் இருக்கும். எப்படி நம்ம ஊர் இதில் இருக்க எம்ஜிஎம், குயின்ஸ்லேண்ட், கிஷ்கிந்தா மாதிரி அந்த ஊர்லேருந்து அட்வென்ச்சர் பார்க் அவ்வளோ சூப்பர் ரைட்ஸ்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் போகலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இடம் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. நிறைய வாட்டர் பார்க்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் இது நடுவு காட்டுக்குள்ளே இருக்குது இந்த இது. அது பக்கத்துலேயே அப்படி சென்டோசா ஜூவும் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்டோசா ஜூ இதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஜூ பார்க்கறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமல்ஸ்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் யானைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காண்டாமிருகத்துக்கு ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜிராஃபிஸ், என் ஹிப்போக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இந்த குட்டி பாப்பா வந்து அழகாக யானைக்கு ஃபீட் பண்ணுறீங்க பாருங்கள். இவர் வந்து ரைனோக்கு அந்த காண்டாமிருகத்தை வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சஃபாரி இருக்குது. வாட்டர் சஃபாரியில் போய் உங்களுக்கு காட்டுவாங்க இந்த மாதிரி அனிமல்ஸ் எங்கே இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன போட்டில் வந்து ஒரு 4-5 பேர் உட்காரிச்சு வாட்டர் சஃபாரி கூட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் பக்கத்தில் சிறுத்தைலாம் இருக்குது. இதெல்லாம் கூட பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குலாம் பார்க்கறதுக்கு கொள்ளை காட்சியாக இருக்குது. இது பாருங்கள் கொக்குங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரோஸ் கலர் கொக்குங்க இது. இதுவும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சென்டோசா ஐலாண்டு. இங்கே சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்க சென்டோசா ஐலாண்டுக்கு போகும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. டூரிசம் பிளேஸில் நல்லா சுற்றி பார்க்கலாம். சிங்கப்பூருக்கு கூட நீங்கள் 2-3 நாள் தான் சுற்றி பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 நாள், ஏன் 1 வாரம் வரைக்கும் கூட சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஹிப்போபொட்டாமஸ் நீர் யானை சாப்பிட்டுருக்கு. நீங்கள் அவ்வளோ சுற்றி பார்க்குற இடம்லாம் இங்கே இருக்குது. சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ செம்மையாக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய பேக்கேஜஸ் அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய இதில் வந்து இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் பேக்கேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் முதல்ல கிட்ட வந்து இவர் இது பண்ணிகிட்ருக்காரு. இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இவர் வந்து முதல்ல இது பண்ணுறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்த்துட்டே இருக்காரு. அதில் கண்ணு அப்படியே இங்கே பார்க்குது. அப்புறம் இதுமாதிரி வரி குதிரையை கூட நீங்கள் அதை ஜூவில் பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும்ல எல்லாம் பார்க்குறதுக்கு. கண்கொள்ளா காட்சி தான் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வரி குதிரை, யானை குதிரை நான் பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நைட் டைமில் வண்டிங்க போயிட்டு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள் ஒன் ஆஃப் த பீக் சிட்டி இது சென்டோசா ஐலாண்டு. இப்போ இன்னொரு வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நிறைய தமிழ்ஸ் வேலை செய்கிறாங்க. எல்லா இந்தியன்ஸ் எல்லாமே வேலை செய்கிறாங்க இந்த இடத்துல. இங்கே வந்து ஃபெரி சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஃபெரியில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து சென்டோசா ஐலாண்டு ஃபெரியில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ½ hour தான் இந்த ஃபெரி சிங்கப்பூர்லேருந்து சென்டோசாவுக்கு வரதுக்கு. ஃபெரியில் கூட நீங்கள் வந்துடலாம் சிங்கப்பூர்லேருந்து சென்டோசா வரதுக்கு.
இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டிலாம் பாருங்கள், நல்லா டெவலப் ஆகிருக்கு. 15 வருஷத்துல எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிங்கப்பூரோட இந்த சிட்டி தான் ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்க்க வந்து போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்டோசா போர்ட் தான் ஏஷியாவில் பிக்கஸ்ட்டு போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லா கப்பல்களும் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்ஸ் கேரியரில் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து $5 பில்லியன் சம்பாதிக்கிறாங்க இந்த போர்ட்டில் மட்டும். இந்த சென்டோசா ஐலாண்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. நல்ல பீக் போர்ட், அதாவது பிஸியான போர்ட். இது சூப்பராக இருக்கும். பிஸியான போர்ட் இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீச்சஸ், ரெசார்ட்ஸ் இதெல்லாம் கூட பக்கத்துலேயே இருக்குது. இங்கே கூட நீங்கள் போனீங்க கூட ரெசார்ட்டில் கூட நிறைய இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, ஆக்டிவிட்டிலாம் வச்சுருக்காங்க. அதை கூட நீங்கள் பண்ணலாம். ரெசார்ட்ஸ்லாம் இங்கே நிறைய அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பீச் ரெசார்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சஸ், பீச் ரெசார்ட்ஸ்லாம் இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. இது கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நைட் டைமில் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வருது. மேலே அந்த கப்பல் மாதிரி வச்சுருக்காங்க அந்த 3 பில்டிங் நடுவில். சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே சர்ச்சஸும் நிறைய அவைலபிள் இருக்குது. சர்ச்சஸ் இருக்குது, மாஸ்கோ இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த சர்ச்சஸ் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க டைமில் கட்டின சர்ச்சஸ்ஸு. நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோ, இது வந்து பிக்கஸ்ட் ஸ்டுடியோ இன் ஏஷியா. இப்போ எப்படி யூஎஸில் யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்குது. இங்கே பாருங்கள் இதுக்கும் நீங்கள் போனால் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு $4,000 பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளலாம் போய் பார்க்கலாம். எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவ்வளோ அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரைட்ஸ் கூட வச்சுருக்காங்க, ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்மளுக்கும் சான்ஸ் கிடச்சா போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ்லாம். செம்மையாக எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் அதில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீடியோ பார்க்க சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.